வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். குருவின் நினைவில் நின்று குரு திருமணத்தின் போது தத்தம் கொடுத்தல் தாரை வார்த்தல் தவறு என்பதை சுட்டிக்காட்டும் வகையில் ஒரு கவியை கூறியிருப்பதை நாம் சிந்திக்கலாம். மணவினை நிகழும்போது மகள்தனை பெற்றோர் நின்று கணவன் என்ற ஒருவனுக்கு கையினில் நீரை வார்த்து பணமதை தந்தோ பெற்றோ பலர்கான தத்தம் செய்வர். குணமதின் நிலை கண்டோரும் குற்றம் என்று கூறவில்லை என்று கூறுகிறார். திருமணத்திற்கு போயிருக்கிறோம், வாழ்த்துவதற்காக சென்றிருக்கிறோம். நற்குண அமைப்பை கொண்டு அந்த புதிய தம்பதிகளை வாழ்த்துவதற்கு நாம் திருமணத்திற்கு சென்றிருக்கிறோம். இதைத்தான் குரு அவர்கள் குணமதின் நிலை கண்டோரும், நற்குணத்தோடு சென்று அந்த தம்பதிகளை வார்த்த சென்றிருப்பவர்கள் கூட இந்த தத்தம் கொடுத்தல் தாரை வார்த்தல் என்பது தவறு என்பதை அந்த பெண்ணின் பெற்றோர்களுக்கு சுட்டிக்காட்டவில்லை. மணவினை நிகழும் போது, திருமணத்தின் போது மகள்தனை பெற்றோர் நின்று, அவர்கள் இருவருமே பெண்ணினுடைய அப்பா அம்மா கணவன் என்ற ஒருவனுக்கு மாப்பிள்ளையுடைய கையை பற்றி தாரை வார்த்து அந்த பெண்ணை தத்தம் கொடுத்தல் என்பதாக கொடுப்பது தவறு. ஏனென்றால் பெண்ணின் தொடர்பு என்று பார்க்கும்போது திருமணம் முடித்த உடனே முடிந்து போவதில்லை. தொடர்ந்து எல்லா அமைப்புகளும் சீர் செய்தல், மறு திருப்புதல், பிறகு அவர்களுக்கு கன்சீவ் என்று சொல்லக்கூடிய மாதமாக இருக்கும்போது அழைத்து சென்று அவர்களை பராமரித்தல், பிறகு 3 மாதம் கழித்து இல்ல 5 மாதம் கழித்து அந்த கணவன் வீட்டுக்கு அனுப்பி வைத்தல் என்று இவ்வாறாக அது தொடர்ந்து கொண்டே அந்த பெண்ணினுடைய தாய் வீட்டினுடைய கோடி என்று சொல்லக்கூடிய அந்த இறப்பு நிகழ்ந்த பிறகு கூட அவர்களுக்கு போற்றும் அந்த துணியாக இருக்கக்கூடிய அந்த கோடி வரை நீடிக்கக்கூடிய அந்த பந்தத்தை தத்தம் கொடுத்தல் தாரை வார்த்தல் என்பதாக நாம் செய்வது தவறு என்பதை குரு வேதாத்திரி அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். ஆக அந்த நிகழ்வை நாம் தவிர்க்க வேண்டும் என்பதை நம் குரு அவர்கள் கூறும் இந்த சிந்தனையை இன்றைக்கு நாம் சிந்திக்கலாம். இவ்விளக்கத்தை என்னுள் ஏற்படுத்திய இறைநிலைக்கும் குருநிலைக்கும் இதுகாரம் செவிமடுத்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நன்றி, நன்றி, நன்றி. வாழ்க வளமுடன் என வாழ்த்து நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.